தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த இறைவார்த்தை பயனுள்ளதாய் மாற இறையன்னையின் பரிந்துரையை நாம் ஏறெடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவங்க நீங்க, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையோது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்று நாம் வாசிக்கின்ற லூக்கா 1 அதிகாரம், கபிரியேல் தூதர் தந்தையாம் இறைவனின் வார்த்தையை எடுத்துக்கொண்டு மரியாளிடம் வந்த வார்த்தை, அருள்மிக பெற்றவரே வாழ்க. இந்த வார்த்தையை தான் நாம் ஜெபமாலையிலே தியானிக்கிறோம். இந்த ஜெபமாலையை நாம் தியானிக்கும் ஒவ்வொருவரும் ஒரு மெக்கானிக்கல் போல, ஒரு இயந்திரம் போல அதை சொல்லுகிறோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று. அதை நம் உள்ளத்திலே இருந்து நாம் சொல்ல வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இதைத்தான் போப்பாண்டவர் இந்த காலத்திலே வலியுறுத்துகிறார். நாம் ஒரு மெக்கானிக்கலை போல, இயந்திரத்தை போல சொல்லாமல் உள்ளத்தில் இருந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று உணர்ந்து நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த இறைவார்த்தை கடவுளிடம் எடுத்து சொல்லக்கூடிய ஜெபமாலையாக நாம் சொல்லப்படுகின்றது நம் வார்த்தையிலே. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆயுதமாகி ஜெபமாலையை நாம் சொல்லும் பொழுது நாம் உள்ளத்தை திறந்து, ஒரு மணியாக சொன்ன உள்ளத்தை திறந்து நாம் சொல்ல வேண்டும். அப்போது இது ஆற்றலாய் நமக்கு மாறும். இது சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் மாறும். நம் குடும்பத்தில் இருக்கிற அந்தகாரங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம், நமக்கு வெற்றியை பெற்று தருகிற ஆயுதம். ஆகவே ஒவ்வொருவரும் நாம் இந்த உள்ளத்தில் இருந்து ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று இந்த இறைவார்த்தையின் மூலியமாக உங்கள் அனைவரையும் தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த இறைவார்த்தை கொடுத்த மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜீவனும் உயிருமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.